ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சோ ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில மேல வரோம் அப்படின்னா வந்துட்டு நம்மள கீழே இவனை எப்படியாவது தள்ளணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஒரு பர்சன் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யோசிங்க, நானே சொல்லிடுவா. நம்ம சொந்தக்காரங்க தான், வேற யாருங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து 2 யூடியூப் சேனல் வச்சிருந்தோங்க. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ அதுல இருந்து ஒரு இன்கம் வந்தா நம்ம வீட்டுல இருக்கோம், நம்மளோட திறமைய கொஞ்சம் ஏதோ நமக்கு தெரிஞ்சாலும் வெளிப்படுத்துறோம், அதுல இருந்து ஒரு இன்கம் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்றது. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம உறவாக மக்களாகிய நீங்கள் வந்து எவ்வளவோ பேர் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதெல்லாம் நான் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சொல்றேன். பட் இந்த உறவுகளை ஒரு சிலர் பார்த்துட்டு அன்லைக் பண்றாங்க. ஏன்னா அதை நம்ம அவங்க செல்லுலயே நம்ம பார்த்துட்டோம். அப்படியெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப சங்கட்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்ப ரீசெண்டா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணதுல கூட 30 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஏன்னா உறவுகளே 300 பேர் என்னோட கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்க பண்ணியிருந்தாலே நமக்கு எவ்வளவு வந்திருக்கும். அதனால உங்களை நீங்க நம்புங்க, வேற யாரையும் நம்பாதீங்க. நமக்கு நம்ம தான் எப்பயுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பினீங்க அப்படின்னா வாழ்க்கையில நம்ம எப்பயுமே வந்து மேல போவோம். இன்னொரு தாளை நம்பி நீங்க வாழாதீங்க. அவ்வளவுதான். இவங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, இவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பண உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நினைக்காதீங்க. உங்களுக்கு நீங்க தான் எப்பயுமே. அதை மைண்ட்ல வச்சுட்டு வாழுங்க.